ஆப்கி அதாலத்ல சோனு சூத் மேல உள்ள குற்றச்சாட்டு என்னன்னா அவர் எதையுமே அவர் இஷ்டத்துக்கு தான் செய்வார். சோனு, இது உண்மைதானா? உங்க அப்பா அவர் கடையில உங்களுக்கு துணி அளக்கிற வேலை தான் கொடுத்தாராமே, அதுக்கப்புறம் நீங்க கடையை விட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு இன்ஜினியர் ஆகணும்னு நாக்பூர் போயிட்டீங்க. எங்க அப்பா எப்பயுமே சொல்லுவாரு படிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. அதனால நான் நாக்பூருக்கு இன்ஜினியரிங் பண்ண அங்கே போனேன். நான் இப்படி நினைக்கல ஆக்டர் ஆவேன்னு, மறுபடியும் ஷாப்பில் வந்து உட்காருவேன் இல்லை இன்ஜினியர் ஆவேன் அப்படின்னு தான். நீங்கள் இன்ஜினியரிங் பண்ண போனீங்க? ஆமாம் சார். ஆனால் நீங்கள் டிக்கெட் இல்லாமல் மும்பைக்கு வந்து சேர்ந்துட்டீங்க. டிக்கெட்லாம் எடுத்தேன், ஆனால் அன்ரிசர்வ்டில் எடுத்தேன். ரிசர்வேஷன் கிடைக்கல. அப்போ ஒரு மூலையில் இருக்கிற சீட்டில் உட்காந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மும்பை வந்தேன். டிடி பிடிச்சாரா? டிடிஆர்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டேன். அப்புறம் மும்பை வந்ததுக்கு அப்புறமாவும் நீங்க அங்க வாட்ச்மேனுக்கு காசு கொடுத்து தான் ஸ்டுடியோ உள்ள என்டர் ஆனீங்களாமே? ஃபிலிம் சிட்டிக்குள்ள உள்ள போறதுக்கு செக்யூரிட்டி உள்ள விட மாட்டாங்கன்னு என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க. நான் ஆக்டர் மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ஈஸியா என்ட்ரி கிடைக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா அங்க ஃபிலிம் சிட்டிக்குள்ள உள்ளேயே விடல. அப்போ உள்ள போறதுக்காக ஒரு 15-20 நிமிஷம் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். அப்போ அங்க ஒருத்தருக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து உள்ள போனாங்க. செட்டுக்கு போனப்போ அங்க பாத்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாவே ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அங்க போய் அவங்க முன்னாடி அப்படின்னு அவன் பாக்குறதுக்கு ஆக்டர் மாதிரி இருக்கான், அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நினைச்சேன். ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. நாள் பூரா அங்க காலையில இருந்து ஃபிலிம் சிட்டில அப்படியே நின்றுட்டு திரும்பி வந்தேன். அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ரியலைஸ் பண்ணேன், நான் நினைச்சு வந்தது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு. கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது அவசியம் தான் நினைச்சேன். ஆனா எங்கிட்ட உங்க 97 காலகட்டத்தோட போட்டோ இருக்கு. அந்த போட்டோவை பார்த்து தான் இந்த பையன் படங்கள்ல ஹீரோவாக முடியுமா இல்லையாங்கிறத கணிக்கணும். இப்ப சொல்லுங்க, இத பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களால ஹீரோவாக முடியும்னு நீங்க நினைச்சீங்க? சார் சொல்லுவாங்கல்ல, நம்பிக்கை தான் இந்த உலகம் எல்லாமே. அந்த நம்பிக்கையில தான் போனேன். அப்புறம் இந்த போட்டோவை பார்த்து இன்னும் நிறைய பேர் வருவாங்கல்ல. அப்புறம் நீங்க படம் நடிக்க போனது தமிழ்ல, தெலுங்குல? சார், நான் பெக்கர்ஸ் ஆஸ் நாட் சூசர்ஸ்னு எனக்கு தெரியாது. அப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறம் எனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு, ரொம்ப பெரிய ஆஃபர், வில்லன் ஆஃபர். இவங்க எப்படி என்ன வில்லனா சூஸ் பண்றாங்கன்னு யோசிச்சேன். பையன் ஹீரோ மாதிரி இருக்கான், இவனை போய் வில்லனா சூஸ் பண்றாங்கன்னு நினைச்சேன். அப்புறம் கேமரா எதிரில் வந்துதானே ஆகணும். அப்புறம் இங்க சென்னையில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணேன். படம் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. நெகட்டிவ் ரோல்ஸ் தான் எல்லாருக்குமே பிடிச்சது, எல்லாமே அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க என்ன. ஆனா இது உண்மை, ரோல் கொடுக்கும்போது அவங்க உங்க ஆக்டிங் எல்லாம் பார்க்கல. இல்லை சார், அவங்க என்னை பார்த்த ஃபர்ஸ்ட் லுக் என்னன்னா, ஹைட் இருக்கு, பாடி இருக்கு, இவனுக்கு ரோல் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. பண்ணி கத்துக்கிட்டேன் சார். இப்போ ஓரளவுக்கு கத்துக்கிட்டேன். முதல்ல லுக் வைஸ் கொடுத்தாங்க. உங்க ஃப்ரெண்ட் என்ன சொன்னார்னா, அதனால தான் நீங்க சவுத் ஃபிலிம்ஸ் பண்ணீங்க. ஏன்னா நீங்க காலேஜ்ல எந்த பொண்ணை லவ் பண்ணீங்களோ அந்த பொண்ணு தெலுங்கு பொண்ணு. சார், அது வந்து ஒரு ஆக்சிடென்டலா நடந்த விஷயம். நான் எப்போ சொனாலியை சந்திச்சனோ அவ தெலுங்கு பொண்ணு. நான் அப்போ சினிமாவில் வருவேன்னு கூட நினைக்கல. ஆனால் தலையெழுத்து எங்கே சுற்றினாலும் நம்ம வர வேண்டிய இடத்துக்கு தான் வருவோம்னு இருக்குல்ல. அப்புறம் சவுத்தில் ஃபிலிம் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பஞ்சாபியை விட சவுத்தில் தான் எனக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருந்தது. நான் பஞ்சாப்க்கு வரும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவன் சவுத் ஃபிலிமில் நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு. அப்போது மக்கள் சொல்லுவாங்க, பையன் படம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனால் டிவியில் எப்பயுமே வரலன்னு. அப்புறம் மெதுவா தெரிய ஆரம்பிச்சோடனே அவன் டைம் பாஸ் பண்ணல, ஏதோ படம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த கிராமத்து ஜனங்க, அந்த குடும்பத்தாளுங்க நீங்க ஹீரோ ஆகணும்னு நினைச்சாங்களா? ஆமா. ஆனா நீங்க வில்லனா நீங்க. ரைட் சார். அப்பது உங்களுக்கு அவமானமா தோணுங்க? சார், முதல்ல அபினவ் கேஷவ் எங்க டைரக்டர், அவரு மணிரத்னம் படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தாரு. அவர் முதல்ல என்ன ஹீரோ ரோலுக்கு சூஸ் பண்ணாரு. நான் கரப்ட் போலீஸ் ஆஃபீஸர் ரோல் பண்ணோம். அப்போதான் தபாங் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது எனக்கு சேதி சிங் ரோல் கொடுத்து சல்மான் சார் சில்புல் பாண்டே ரோல் எடுத்துக்கிட்டாரு. நான் இந்த சேதி சிங் ரோல் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அப்போ அவரு, நீ பண்ணு, இது நல்ல ரோல்னு சொன்னாரு. அப்புறம் நான் அவருக்கு கொஞ்சம் எழுதி கொடுப்பேன், டயலாக்ஸ்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுப்பேன். அப்போ எனக்கு எழுதுற இன்ட்ரெஸ்ட் கூட இருந்தது. அப்புறம் ஒரு 2-3 நாள்ல ஃபுல் ஸ்கிரிப்டையும் நான் எழுதி கொடுத்தேன். இது ஓகேனா பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். அப்புறம் கொஞ்ச நாள்ல தபாங் வந்து. அப்போ உங்க சேதி சிங் டயலாக நீங்களே எழுதினீங்களா? நான் தான் எழுதினேன் சார். நான் பெரிய படங்கள்லாம் நிறைய டைலாக்ஸ் எழுதியிருக்கேன், பட் அதுக்கான கிரெடிட்ஸ் நான் வாங்கிக்க மாட்டேன்.
நான் பெரிய ஹிட் டைலாக்ஸும் எழுதியிருக்கேன். என்ன சல்மான் கூட்டிட்டு போனாரு. அவர் என்ன சொன்னார்னா, வா நம்ம சாப்பிட போகலாம், அங்கே தான் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நீ ரொம்ப உயரமா இருக்க, கார்ல உட்காரது உனக்கு கம்ஃபர்ட்டா? நான் என்ன சொன்னேன்னா, சல்மான் சட்டத்தோட கையும் சோனு சூதோட காலம் ரொம்ப நீளம்னு சொன்னேன் அவர்கிட்ட. அப்போ அவரு டைலாக் ரொம்ப நல்லா இருக்கு, படத்துல யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னாரு. அப்புறம் அந்த டைலாகும் படத்துல வந்தது. சட்டத்தோட கையும் சேதி சிங்கோட உதையும் ரொம்ப நீளம்னு அது படத்துல வந்துட்டு அந்த டைலாக். அப்புறம் அந்த படத்துல ரொம்ப ஃபேமஸான டயலாக் சல்மானோடது, ஓட்ட போட்டுருவேன். சார் எனக்கு ஞாபகம் இருக்கு, அது என்னோட ஃபர்ஸ்ட் டே டயலாக். எனக்கு எழுதுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் அபிநவ் கூட உட்காருவேன். அதுலயும் இந்த டயலாக் இருக்கு. நான் எந்த அளவுக்கு கிழிச்சிருவேன்னா நீ கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். அங்கேயும் என்னோட ரைட்டிங் இருக்கு. ஸோ எனக்கு எழுத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். நான் எழுத சொன்னா நல்லா எழுதுவேன். வில்லன் கேரக்டர்ஸ்ல நீங்க ஹிட் ஆனப்ப ஆமா, ரியல் லைஃப்ல ஹீரோவா இருப்பீங்கன்னு நினைச்சீங்களா? நான் மும்பைக்கு வந்தப்போ எனக்கு நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நல்ல பெரிய ரோல்ல நடிக்கணும், 100 கோடிக்கு பிசினஸ் பண்ணணும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வாழ்க்கைனா அப்படித்தானே. அப்புறம் கோவிட் வந்தப்போ நான் பொதுமக்கள் கூட பழக ஆரம்பிச்சேன். அப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை உணர்ந்தேன். வாழ்க்கையோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் நான் நினைச்சது இல்லை, இப்போதான் நான் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு. இதுக்காக தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது அந்த கடவுள் தான் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவரால் இந்த படம் இன்னைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு சார். என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த படம் ஓடிக்கிட்டே இருக்கணும். அவர் எனக்கு கடைசி வரைக்கும் வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா சோனு, நீங்க இந்த ரோல் பண்றதுனால படத்துல நீங்க பண்ண வேண்டிய ஒரு ரோல் மிஸ் ஆயிடுச்சுன்னு நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, சிரஞ்சீவி உங்களை அடிக்க மாட்டேன்னு சொன்னாராமே. ஏன்னா இவர் என்ன அடிச்சேன்னா மக்கள் என்ன அடிச்சிடுவாங்கன்னு சொன்னாராமே. ஆமா சார், ஆக்ஷன் சீன் ஒன்று போயிட்டு இருந்தது. 2 ட்ராக் போயிட்டு இருந்தது. கோவிட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாதி ஷூட் போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி 2-3 படங்கள் போயிட்டு இருந்தது. அப்புறம் கோவிட் முடிஞ்சு திரும்பி வந்தப்போ இமேஜ் மாறிடுச்சு. அப்புறம் ஆக்ஷன் டைரக்டர்ஸும் ஃபிலிம் மேக்கர்ஸும் என்ன சொன்னாங்கன்னா, இவனை அடிச்சோம்னா நிறைய திட்டு விழும். ஸோ நிறைய ரீஷூட் பண்ண ஆரம்பிச்சாங்க, நிறைய ரீஎடிட்டும் பண்ணாங்க. மக்களுக்கு நிறைய எமோஷன் இருந்ததுனால இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தோணுச்சு. ஒருவேளை அவரை திட்டினாலோ இல்லை அவர் காலரை பிடிச்சாலோ இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு அதை நிறைய ரீஷூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸும் வீட்டில் உள்ளவங்களும் நீங்க எல்லா படத்துலயும் அடி வாங்குவீங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ நல்ல பாடியை வளர்த்து வச்சிருக்க, ஆனா எப்போ பார்த்தாலும் அடி வாங்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, நான் கடைசியில தான் அடி வாங்குவேன், ஆனா படத்துல ஃபுல்லா நான் தான் அடிப்பேன்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் அடி வாங்குறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். கங்கனா ரனாவத்தோட படத்துக்காக நீங்க ரொம்பவே உழைச்சிங்க, குஸ்தி போடுறதுக்காக பாடி எல்லாம் ரெடி பண்ணீங்க. ஆனா படம் வரும்போது அதுல அந்த ரோலை கட் பண்ணிட்டாங்க சார். அதில் கங்கனா ஃப்ரெண்டு. நான் அந்த படம் பண்ணும்போது நான் டைரக்டர் என்னோடய ஃப்ரெண்டு கிரிஷ். ஷூட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சுது. அப்புறம் கங்கனா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அந்த படத்தை நான் மறுபடியும் டைரக்ட் பண்ண விரும்புகிறேன்னு சொன்னாங்க. அப்போ நான் படத்தில் என்ன இருக்குன்னு பார்க்க விரும்புகிறேன்னு சொன்னேன். அங்கே போய் பார்த்தா எனக்கு சீன்ஸே தெரியல. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இதில் சீன் ஒன்றும் பெருசாக இல்லை, நாம் 2 பேரும் ஃப்ரெண்டாகவே இருப்போம். ஒருவேளை ஷூட் பண்ணணுன்னா நான் ஒரிஜினல் டைரக்டர் கூட தான் ஷூட் பண்ணுவேன்னு. ஒருவேளை நீங்கள் பண்ணணுன்னு இருந்தால் நான் படத்துலேருந்து வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி வெளியே வந்துட்டேன். ஆனால் கங்கனா என்ன சொன்னாங்கன்னா, சோனு சூதுக்குள்ள ஈகோ இருக்கு, ஒரு உமன் டைரக்ட் பண்ணுற படத்தில் அவர் நடிக்க விரும்பாதனால தான் அவர் ஒதுங்கிட்டாருன்னாங்க. நான் ஃபராகான் கூட வேலை செஞ்சேன். அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, நான் ஒரு பொண்ணுப்பா, நீங்க என்னோட ஜெண்டரை மாத்தாதீங்கன்னு. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி எல்லாம் எனக்கு எதுவும் இல்லை சார். மக்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்க விரும்புறாங்க. நாங்க உங்களை ஹிந்தி மூவிஸ்ல பாத்துட்டு இருக்கோம். அப்புறம் நீங்க உங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணது தமிழ் அப்புறம் தெலுங்கு மூவிஸ்ல. ஆனா நீங்க ஒரு பஞ்சாபி சார். ஆமாங்க. அப்புறம் நீங்க நடிச்ச தமிழ் இல்ல தெலுங்கு மூவிஸ்ல இருந்து எங்களுக்காக ஒரு டைலாக் சொன்னா நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ சார். எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன்னும் ஞாபகம் இருக்கு. அது தமிழ் ஃபிலிம். அந்த படம் பேரு கல்லழகர். அப்போ அவங்க எனக்கு ஒரு லாங் டைலாக் கொடுத்தாங்க. நான் அதுக்கு முன்னாடி கேமராவை ஃபேஸ் பண்ணதில்லை, ரொம்ப நர்வஸாக இருந்தது. புது உலகம், புது வாழ்க்கை, புது மக்கள். ஸோ நான் அந்த டைலாக் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிக்கிட்டேன். அப்போ நான் சொல்லும்போது சில டைலாக்ஸ் இந்த மாதிரி இருந்தது. கி சாக்ஷாத் அந்த யானை முகுதன் விநாயக் பேருமானே கருணுத கபத்தின வேறே மனசுலாம் நாம் வேறுக்கிறது தேவ நிந்தாயே ஆகுதா. என்னோட டைரக்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் இதை பார்த்து. நீ ரொம்ப ஃபோக்கஸான ஆல்பா அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. தமிழ் தெலுங்குலாம் ஓகே. ஆமா,
நீங்க சைனீஸ் ஃபிலிம் கூட பண்ணிருக்கீங்க. ஆமா சார், சைனீஸ் மராத்தி ஃபிலிம் கூட நான் பண்ணேன். வெவ்வேறு மொழியில பண்ணியிருக்கேன். சைனால ஜாக்கி சான் சார் கூட கூப்பிட்டாரு என்ன. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வந்தது. அப்ப நான் பஞ்சாப்ல இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் கால் வந்தது, வி ஆர் காலிங் ஃப்ரம் ஜாக்கி சான் ப்ரொடக்ஷன், யூ வாண்ட் டு டூ திஸ் ஃபிலிம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சைனாக்கு போனேன். படம் எனக்கு ஞாபகம் இருக்கு, கங்ஃபூ யோகா. ஆமா, குங்ஃபூ யோகா சார். மத்த படங்களோட பேரு என்னன்னு கூட தெரியாது சார், எனக்கும் தெரியாது. சரி, சைனீஸ் டயலாக் ஏதாவது ஞாபகம் இருக்கா? சார், அந்த டைம் நான் நிறைய கத்துக்கிட்டேன். இங்கே பேச முடியல, பட் அப்போ நான் நிறைய கத்துக்கிட்டாங்க. ஜாக்கி சான் பேசுறத பார்த்து அவர் எப்படி பேசுறாரு, அது மாதிரிலாம் நான் பேச கத்துக்கிட்டாங்க. அப்புறம் 6-7 வருஷம் கேப் ஆயிருச்சு சார். அப்படி இப்போ எதுவும் ஞாபகம் இல்லை, ஆனா ரொம்ப நல்லா இருந்தது சார். அப்போ யாராவது இன்னொரு கேள்வி கேட்கலாம்? சார், உங்களுக்காக என்கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, உங்களுக்கு பெங்காலி ரசகுல்லா ரொம்ப பிடிக்கும்னு. ஆமா. அப்புறம் உங்ககிட்ட பெங்காலி ரசகுல்லா கொடுத்து எந்த வேலை செய்ய சொன்னாலும் செஞ்சிருவீங்க அப்படின்னு. கண்டிப்பா. இது உண்மையா சார்? ஆமா, எனக்கு ரசகுல்லா ரொம்ப பலவீனம். யூனோ, காலேஜ் டைம்ல என் கூட ரேகிங் பண்ணும்போது நிறைய பிகாரி பசங்க இருப்பாங்க. ரொம்ப பெரிய பெரிய பசங்களா இருப்பாங்க. ரேகிங்ல இதான் சொல்லுவாங்க, நீ ஃபர்ஸ்ட் இயர் பையன் தானே, அப்போ போய் 25 ரசகுல்லா வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. ரசகுல்லா எடுத்துட்டு வந்து தான் ரேகிங் பண்ணுவாங்க. அது இன்னைக்கு இருக்கு, ஆனா ப்ரொஃபஷனல்ல இல்லை அது. அப்புறம் எங்களால சாப்பிட முடியாது, பட் ஸ்டில் என்னோட பலகீனம் தான் அது. அவங்களுக்கு வாங்கி கொடுத்து என்னோட பலவீனம் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ரசகுல்லா கொடுத்தா எந்த வேலையை வேணாலும் உங்களை செய்ய வைக்கலாம்னு. உங்களை பாட்டு கூட பாட வைக்கலாம் சார். பாட்டெல்லாம் வேண்டாம். அப்புறம் மக்கள் நான் பாடக்கூடாதுன்னு ரசகுல்லாவே கொடுக்க மாட்டாங்க சார். சோனு, உங்க மதரோட கடிதத்தை நான் பார்த்தேன். சொல்லுங்க சார். அம்மா எழுதியிருக்காங்க, நீ என் பேரை காப்பாத்துவேன்னு. நான் தீவிரமா நம்புறேன். கரெக்ட். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்க உங்க அம்மாவுக்காகவே உங்க பேரை காப்பாக்கிட்டீங்க. ஆனாலும் பிரபலமாகும் போது ஒரு சில பிரச்சனைகள் வரத்தான். ஆமா, பெரிய பேர் வந்தால் கூடவே குற்றச்சாட்டுகளும் வரும். இல்லை, எங்கிட்ட சில குற்றச்சாட்டுகள் இருக்கு சார்.